அனைவருக்கும் வணக்கம். எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பாபா வங்க அவர்கள் கணித்திருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 12 ராசியில் ஒன்றாக விளங்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அதிலும் செப்டம்பர் 30க்குள்ளாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன பலன்களை, எப்படிப்பட்ட மாற்றத்தை, என்னென்ன விஷயங்கள்ல ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது. அதிலும் பாபா வங்க அவர்களினுடைய கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் 30க்குள்ளாக பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு மாதிரியான அதிரடி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உஷாரா புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்களோ அதற்கு நிகரான அதிகபட்சமான பலன்களை நீங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் சிந்தனை அதிகமாக தேவைப்படுங்க. எல்லா விஷயத்திலையுமே ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும். புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவசரமோ அலட்சியமோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நிதானமாக பொறுமையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்து காரியங்கள்லையும் உங்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவினங்களை பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது, செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. ஏன்னா செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் போகும். இந்த செலவு அந்த செலவுன்னு ஏகப்பட்ட செலவினங்கள் வரும். ஏன்னா இப்போ அடுக்கடுக்க பார்த்தீங்க அப்படின்னா விசேஷ நாட்கள் வர வந்துட்டுருக்குங்க. விசேஷ நாட்கள் ஒரு புறம் அப்படின்னாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியான செலவுகள் மற்றொரு புறம் வாட்டி வதைக்கலாம். உறவினர்களினுடைய வருகையின் காரணமாக செலவுகள் மேற்கொள்ளலாம். பிள்ளைகளினுடைய சந்தோஷத்திற்காக, மனைவியினுடைய சந்தோஷத்திற்காக நீங்கள் செலவினங்கள் கொள்ளலாம். இப்படி பலதரப்பட்ட வகையில் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால முடிஞ்ச வரைக்கும் திட்டமிடுங்க. பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்வது சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் பலதரப்பட்ட விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பாராத இடத்துல இருந்து தங்களுக்கு பண வருவாய் இருக்கும். இந்த நேரத்தில் இந்த செப்டம்பர் 30க்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத பணம் வராது, வருமா வராதா அப்படின்னு பலதரப்பட்ட யோசனைகளில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. நம்பிக்கையை தளர விடாமல் இருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீர்க்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நடக்கவே நடக்காது அப்படின்னு தங்களுடைய தலையில் எழுதி வைத்த பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள் நடக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு கூடுதல் அன்பினையும் கூடுதல் அரவணைப்பையும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் தங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் தங்கள் குடும்பத்தார் மத்தியில் இருந்து கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு வழக்குகளில் ஓரளவுக்கு சாதகமான நிலையே இருக்குங்க. தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். இதுவரைக்கும் அலுவலகத்தில் இருந்து இறுக்கமான சூழ்நிலை மாறி உற்சாகமான சூழ்நிலை ஏற்படுங்க. எதிர்பார்த்து தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும். வரவேண்டிய பாக்கி பணத்தை போராடி தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு
பெண்களுக்கு அதிகப்படியான செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவே இருக்க பெறும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக முடியவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்து முடியும். உறவினர்கள் நண்பர்களால் உதவியும் உற்சாகமும் உண்டாகலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்களும் அதனால் உடல் அசதியும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது விளக்கமான ஒரு நிலையே தான் இருக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் நீங்கள் கோபத்தை காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் வேலையில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் காரணமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் உருவாகலாம். வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விடவும் லாபம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கையெழுத்து இடுவதற்கு முன்பாக பல முறை சிந்தித்து கையெழுத்து போடுவது, நன்கு படித்துவிட்டு கையெழுத்து போட வேண்டியது அவசியங்க. பங்குதாரர்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் முயற்சிகள் ஒரு சில விஷயங்கள் எதிர்ப்புகளுக்கு பிறகு தான் உங்களுடைய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவு பெறும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. அதே சமயம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம், கவனமாயிருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இருக்கும். அப்படின்னாலும் திருப்திகரமாகவே இருக்கும். பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க. அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக அதீத நன்மைகள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள், நன்மைகள், அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அனுகூலமான காரியங்கள் அனைத்துமே தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம். பணவரவு கணிசமாக ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும். உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதில் வெற்றி வாகை சுடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகலாம். அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீங்க. தங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க. ஆனாலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போக கொடுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலத்தில் பெரும் பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியே இருக்கும். பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும். காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படலாம்.
பெண்களால் நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர வகையில உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்களால் நன்மைகள் ஏற்படலாம்.